வாழை எப்படி நடணும்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழை நட போகிறேன். ஆட்டுக்கதலினா வெள்ளம் நிறைய கெட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த வாழை நட்டலாம். இந்த வாழை நட்டாச்சுன்னா வாழை அழுகி போகாது. 2-3 நாள் வெள்ளம் தண்ணி கெட்டி இருந்தாலும் மற்ற வாழைகள் பார்த்தீங்கன்னா அழுகும். இந்த வாழை பார்த்தீங்கன்னா அழுகாது. இது இந்த இடத்துலையே நடுறது. இதுக்குன்னு ஆட்டுக்கதலி. இதை ஆட்டுக்கதலி நடும்போது பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு ஆழத்தில் 1 அடி வீதியில் குண்டு எடுக்கணும். குண்டு எடுத்துட்டு இது மாதிரி மக்கிய உரம் பார்த்திங்கன்னா சாணி, தொழு உரம், அதடி சரிவுன்னா காஞ்ச சரிவு இதெல்லாம் போட்டு அந்த குழியில் போடணும். மிக்ஸ் பண்ணி போடணும். போட்டுட்டு இதை ஒரு வாழை எடுத்து செய்யணும். இதுதான் ஆட்டுக்கதலி. சைடில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த அதோட வேர் இருக்குது. வேரையெல்லாம் என்ன பண்ணுறோன்னா லைட்டாக சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த வாழையை நட போகிறேன். இதை பாருங்கள் வாழையை நடுறேன். அந்த குழிக்குள்ளே வாழையை நட்டுட்டு இனி என்ன பண்ண போகிறேன்னா சைடில் மண்ணை எடுத்து போட போகிறேன். கவர் பண்ணுறது எப்படி கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மண்ணை எடுத்து கவர் பண்ணி நல்லா என்ன பண்ணணும்னா அந்த இடத்த போட்டு அமுக்கணும். அப்போ தான் மண் என்ன பண்ணணும் கீழே போகும். இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி போய் அந்த இடம் பல்லாங்கிடும். இதில் மண் கரெக்டாக உட்காரலன்னா இப்போ என்ன பண்ணியாச்சு மண்ணை உட்கார வச்சது. இனி என்ன பண்ணுறேன்னா சைடில் பாத்தி மாதிரி கட்டுறேன். இந்த பாத்தி எது கட்டுறேன்னா நம்ம தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி வெளியே போகாது. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த தண்ணி அப்படியே இல்லைன்னா அது அழகாக இருக்கும். இது என்ன ஆகும்னா இப்படி கட்டி வச்சோம்னா வாழைக்கு அந்த உரம் அப்படியே அதில் கிடைக்கும். உரம் போடுற உரம் அதிலே இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி அப்படியே அதில் கட்டி நிற்கும். அதனால் வாழை நல்ல துரிதமாக என்ன பண்ணோம் வளர்ச்சி அடையும். இந்த மாதிரி தான் நம்ம வாழை நட்டுருக்கேன். இது என்ன வாழைன்னா ஆட்டுக்கதலி எப்படி நடணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன்.